வணக்கம் மக்களே! வெல்கம் டூ மை சேனல் கிளிம்ஸ் ஆஃப் ராஜி. இந்த பதிவுல கற்பக விருட்சமான தூதுவளைய பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதோட பயன்கள் மற்றும் அதை எப்படி வளர்க்கலான்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லப் போறேன். காயக்கற்பகம்னு சொல்லி தூதுவளைய சொல்லுவாங்க. ஏன்னா, காயக்கற்பகம் மீனிங் என்னன்னா, ஆ காய கூட்டல் கற்பகம்னு பிரிக்கலாம். காயன்றது உடல குறிக்கும். கற்பகம்ங்கிறது பல பிணிகளை தீர்க்கும் மருந்து. பல நோய்கள் இருந்தாலும், அந்த உடல்ல இருக்க பிணிகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லமை தூதுவளைக்கு இருக்கு. அதனால தான் இத கற்பக விருட்சகம் அல்லது காயக்கற்பகம்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தூதுவளை இந்தியால பரவலா எல்லா பக்கமும் காணப்படுது. இது ஒரு கொடி வகையாகும். இதுல வந்து நெறைய முட்கள் இருக்கும். இலைகள்லயும் முட்கள் இருக்கும். இதுல நெறைய மருத்துவ பயன்கள் இருக்கு. இதோட இலை, பூ, காய், பழம், வேர் இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். எல்லாமே மருத்துவம் பலன்கள் உடையது. இந்த மாரி இருக்கிற இந்த தூதுவளைய தான் நம்ம எப்படி வீட்ல வளர்க்கலாங்கிறத தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். ஸோ வாங்க நம்மளோட தூதுவளைய எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பாட் எடுத்துக்கணும். பாட்டுக்கு நான் வந்து என்கிட்ட யூஸ் ஆகாத ஒரு பிளாஸ்டிக் வாளி எடுத்துக்கிறேன். பாட்டுக்குன்னு நீங்கள் நிறைய செலவு பண்ண தேவையில்லை. உங்கள் வீட்டில் யூஸ் ஆகாத இருக்கிற பொருட்களை பாட்டாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் அடியில் பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு அடியில் ஒரு 3 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை ஒரு 3 இல்லை 4 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அந்த ஓட்டைகள் இருந்தால் தான் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும்போது அதில் இருக்க எக்ஸஸான வாட்டர் எல்லாமே வெளியே போகும். அதுக்கு தான் இந்த ஹோல்ஸு. நீங்கள் இனிஷியலாக மாடி தோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப செலவு பண்ணாதீங்க. வீட்டில் என்னென்ன இருக்கோ என்னென்ன பொருட்கள் இருக்கோ யூஸ் ஆகாத பிளாஸ்டிக் பேக்ஸு, நல்லா திக்கான பேக்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி வாளிங்க, பெயிண்ட் வாளிங்க, இந்த மாதிரி இருக்கிறத எடுத்து அதை உங்களோட பாட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி தான் என்னோடய மாடி தோட்டத்தில் எல்லா பாட்டையுமே யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெயிண்ட் வாளியாக தான் இருக்கும். நல்ல அரிசி பேக்லாம் இப்போ வர அரிசி பேக்லாம் நல்லா திக்காக இருக்கும். அதை கூட நீங்கள் ஹோல்ஸ் போட்டு பாட்டாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மண் நம்ம ரெடி பண்ணணும். மண் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் நம்ம போடுற டீ. அந்த டீயில் நம்ம வடிகட்டும் போது டீ தூள் இருக்கும். இந்த டீ தூள் எல்லாருமே தூக்கி வெளியே தான் போடுவீங்க. இதை வெளியே போடாதீங்க. இதை நம்ம உரமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போல்லாம் மண்ணை வந்து உங்கள் பாட்டுக்கு போட போகிறீங்களோ இல்லையா ஒரு உரமாக நீங்கள் போடணுன்னாலும் இந்த டீ தூளை எடுத்துக்கோங்க. இந்த டீ தூளை நீங்கள் ஜஸ்ட்டு மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு அதில் போட்டிங்கன்னா அதுவே அப்படியே உரமாக மாறிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற இந்த டீ தூளெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் அதுக்காக தான் இந்த டீ தூள் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம மிக்சிங் பண்ணும்போது இந்த டீ தூளையும் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த வாளியில் மண்ணை கொண்டு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். என்கிட்ட கரண்ட்டாக இந்த கோகோபீட்டும் இல்லை, தேங்காய் நாரும் இல்லை, முட்டைத்தோல், வெங்காயத்தோல் எதுவுமே இல்லை. இருந்த எல்லாமே நான் ஆல்ரெடி செடிங்க எல்லாத்துக்குமே போட்டுட்டேன். பயங்கர மழை வெளியில். ஸோ எதையுமே எடுத்து வைக்க முடியலை. அதனால் யூஸ்வலாக நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் தேங்காய் நார் போட்டு ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு மேலே மண் போடுங்க. ஸோ எக்ஸஸாக இருக்க வாட்டர்லாம் அது உறிஞ்சிட்டு மீதி இருக்க வாட்டர்லாம் வெளியே அனுப்பிடும். அதே நேரத்தில் அது இதாகிடும், நல்லா உரமாகவும் மாறும். ஸோ நான் ஓரளவுக்கு மண்ணை ஃபில் பண்ணிட்டேன். எப்பயும் யூஸ் பண்ணுற தோட்ட மண் தாங்க, வேறு எந்த மண்ணும் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன மண் கிடைக்குதோ எந்த மண்ணாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம டீ தூளை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆஃப் மண்ணை ஆட் பண்ணோடனே டீ தூளையும் இப்போ ஆட் பண்ணிட்டோம். டீ தூள் இந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட முட்டைக்கூடு, வெங்காயத்தூள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதையுமே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மண்ணை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் டீ தூளெல்லாம் போட்டுட்டேன். என்கிட்ட இருந்தது கொஞ்சம் இருந்தது நல்லா போட்டேன். இப்போ என்கிட்ட கொஞ்சம் முட்டை தோலும் இருக்குது. ஸோ அதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணால் நல்லா முட்டை கூட ட்ரையாக காய வச்சு பவுடர் மாதிரி நல்லா ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதை கூட யூஸ் பண்ணலாம். இதில் வந்து கால்சியம் சத்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் இது நல்ல உரம். உங்களுக்கு வந்து பூச்செடிங்களாம் நல்லா பூவும் பூக்கும். காய் செடியெலாம் வந்து செடிங்க வந்து நல்லா காயும் காய்க்கும். ஸோ அதனால் முட்டை கூட வந்து என்னால் எனக்கு அதை பண்ணலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் முட்டை கூட வந்து டைரெக்டாகவே ஆட் பண்ணிவிட்டு அதில் மண்ணை போட்டுக்கோங்க.
ஆல்ரெடி செடி இருக்குது அப்படின்னா நீங்கள் செடியை சுற்றி அந்த ஓரங்களில் கொஞ்சம் லைட்டாக மண்ணை கிளறி விட்டுட்டு அதில் வந்து இந்த முட்டைக்கூடுங்களை வந்து பொடி பொடியாக நல்லா கையிலேயே இது பண்ணி விட்டுட்டு பொடி பொடியாக உடச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு விட்டுக்கோங்க. அது உரமாக நல்லா மாறிடும். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்து மண். இதில் பாருங்கள் மண்புழு இருக்கும். நான் வந்து மண்புழு உரம் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. இதில் பார்த்திங்கன்னா தெரியும். பை டிஃபால்ட்டாகவே எனக்கு மண்புழுங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து வெர்மி கம்போஸ்ட்லாம் நான் போட அவசியமே இல்லை. ஸோ இந்த மண்புழு இருக்கிற இந்த மண்ணை எடுக்கிறதுனால இதுவே இந்த மண்புழுவோட உரமே ஆட்டோமேட்டிக்காக இதிலே இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் உங்களோட தோட்டத்து மண் நார்மலாக இருக்க மண்ணை எடுங்க. அதில் இந்த மாதிரி மண்புழுக்கள்லாம் ஆல்ரெடி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு உரம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிறத வச்சே வந்து நம்ம அதுக்கான உரத்தை கொடுக்கலாம். ஆனால் மாடி தோட்டத்தில் நீங்கள் வந்து அடிக்கடி கொஞ்சம் உரங்கள் கொடுத்துட்ருக்கணும். ஏன்னா கீழே இருக்கும்போது மண்ணில் இருக்க வேருங்க வந்து ஈஸியாக அதில் இருக்க மண்ணில் இருக்க சத்துக்கள்லாம் உறிஞ்சிக்கும். ஸோ மாடி தோட்டத்துக்கு நம்ம தான் கொஞ்சம் கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் கேர் எடுக்கணும், மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட மண் வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே மிக்சிங் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட தூதுவளையை வந்து பாட் பண்ணிடலாம். அதுக்கு தூதுவளை என்கிட்ட ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் கற்பூரவள்ளி வச்சுருந்தேன், ஒரு சின்ன வாளியில். அதில் தான் தூதுவளை வந்திருந்தது. நல்லா பார்த்திங்கன்னா நிறைய முள் இருக்கும். ஆனால் வேர்கிட்ட போகும்போது வந்து முள் இருக்காது. ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக அதை வந்து எடுங்க. வேரை வந்து நல்லா வேரோடு பிடுங்குங்க. அப்போ தான் வந்து நல்லா செழித்து வளரும் நம்ம நட்டு வச்சாலும். அதே மாதிரி இதில் ரெட்டிஷாக நல்லா அழகாக பழம் பழுக்கும். அந்த பழத்தில் இருக்க விதையை போட்டாலுமே நமக்கு வந்து தூதுவளை ஆட்டோமேட்டிக்காக முளைக்கும். இல்லைங்களா, நீங்கள் கிளையை வந்து கட் பண்ணி வச்சாலும் அதிலிருந்தும் நம்ம தூதுவளையை வளர்க்கலாம். ஸோ எனக்கு ஆல்ரெடி இங்கே தூதுவளை வளர்ந்து வந்தனால அதை நான் அப்படியே வேரோடு எடுத்துக்கிறேன். இப்படி வேரோடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிக்க முடியல, கொஞ்சம் முள்ளெல்லாம் குத்துது. ஸோ வேரோடு எடுத்துட்டு அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மண் கலவையில் நம்ம நட்டுறலாம். நல்லா பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே நிறைய முள் இருக்கும். ஸோ வேர் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொடி வகைன்றனால சின்னதாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம ரெடியாக இருக்க மண் கலவையில் போய் நட்டு வைக்கலாம். ஸோ பார்த்து இது பண்ணுங்கள், ஏன்னா இலையிலையும் முள் இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். இப்போ சின்னதாக அந்த வேருக்கு அளவாக நான் ஒரு சின்னதாக குழி தோண்டிட்டு அதுக்குள்ளே அந்த வேரை வச்சு அதுக்கப்புறம் அந்த சுற்றி இருக்க மண்ணை வச்சு போட்டுற போகிறேன். ஸோ இந்த மாதிரி சின்னதாக குழி தோண்டிக்கோங்க. மண் பொலன்னு இருக்காது. ஏன்னா இப்போ வந்து இங்கே நல்ல மழை பெய்யுது. ஸோ அதனால் மண் எல்லாமே ஈரமாக இருக்குது, நல்ல ஈரமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் பார்த்தாலே தெரியும் நல்ல ஈரமான மண்ணாக இருக்குது. டக்குன்னு குழி பார்த்தாலே தெரியும். பொலன்னு இருந்தால் இந்த மாதிரி தெரியாது. ஸோ மண் பொலன்னு இல்லைன்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ எல்லாமே ஈரமாக தான் இருக்குது. அந்த டைமில் தான் நான் வந்து ரீபாட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இருக்கிற மண்ணை போட்டு அப்படியே நான் ஊனிட்டேன். நல்லா ஊனி விட்டுக்கோங்க. வேர் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி ஊனி விட்டுக்கோங்க. ஊனி விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் நல்லா ஊனி சைடில் எல்லாம் மண் கொடுத்து கொஞ்சம் நடுவில் இருக்கிற மாதிரி ஊனி விட்டுக்கோங்க. இது கொடின்றனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்போர்ட்டுக்கு வந்து சைடில் ஒரு குச்சியை கொடுத்து அப்படியே அதில் கட்டிக்கலாம். கட்டி விட்டிங்கன்னா அது அழகாக கிளைம்ப் ஆகி போகும். நான் இப்போதைக்கு அதை எதுவும் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா நட்டுறலாம். நட்டுட்டு அதுக்கப்புறம் அதோடய க்ரோத்தை பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த தூதுவளை ரொம்பவே ரொம்ப மருத்துவ பயன்கள் நிறைய இருக்குது. இந்த தூதுவளை இலைங்களை வச்சு நீங்கள் ரசம் வைக்கலாம். எப்படி நீங்கள் அந்த மிளகு சீரகம் அடிக்கும்போது இதோட இலைகள் 2 3 பறித்து போட்டு அதிலே போட்டு அடித்து அப்படியே ரசம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா தூதுவளை சட்னியும் அரைக்கலாம். இதோட பழங்களை வந்து நல்லா உலர்த்தி ஊறுகாய் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். இதில் எல்லாமே ரொம்ப கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சளி இருமல் தொந்தரவு இருந்தால் நீங்கள் இந்த தூதுவளையை அடிக்கடி உங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த இலைங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்,
அரைச்சு மாவோட கலந்து தோசையாக கூட ஊற்றலாம். எனக்கு இந்த மாதிரி சட்னி பிடிக்காது, ரசம் வைக்க மாட்டேன் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி மெத்தடு. அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம எடுத்துக்கவும் செய்யலாம். நமக்கு அதனோட பெனிஃபிட் அப்படியே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தாச்சு, இப்போ நம்ம தூதுவளையை நட்டு வச்சாச்சு. நல்லா செழிப்பாக இருக்குது. மழை காலன்றனால வேர் எந்த அளவுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. மண் வந்து ஓரளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் பாட்டில் ஒரு 3/4 மண் இல்லை 1/2 மண் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனல் டச், நம்மளோட தண்ணியை தெளித்து விடுவோம். எப்போயுமே செடி வச்சா எவ்வளோ மண் ஈரமாக இருந்தாலும் லைட்டாக கொஞ்சமாச்சும் தண்ணி தெளித்து விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து தான் விடணும். தண்ணி தெளித்து விட்டால் தான் அந்த வேர்லாம் கொஞ்சம் அதை உறிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளான்ட் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி கார்டனிங் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. தேங்க்யூ ஸோ மச்.